Social Science Class 8 NCERT Chapter 2 Trade to Territory. இதில் உள்ள ஒன் வேர்டு ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த ஒன் வேர்டு வந்து ஃபுல்லாகவே ஈச் அண்ட் எவ்ரி லைன் வந்து ஃபுல்லாகவே புக்கிலேருந்து கலெக்ட் பண்ணி எழுதியிருக்கிறேன். ஓகே. அவுரங்கசீப் வாஸ் த லாஸ்ட் பவர்ஃபுல் முகல் ரூலர். அதாவது லாஸ்ட் பவர்ஃபுல் முகல் ரூலர் வந்து அவுரங்கசீப். ஆனால் லாஸ்ட் முகல் ரூலர் யார் அப்படின்னாக்க பகதூர் ஷா ஜாஃபர். லாஸ்ட் முகல் ரூலர் வந்து பகதூர் ஷா ஜாஃபர். இவர் தான் வந்து லாஸ்ட் முகல் ரூலர். ஆனால் லாஸ்ட் பவர்ஃபுல் முகல் ரூலர் வந்து அவுரங்கசீப். ஓகே. அவுரங்கசீப் வாஸ் டைட் இன் த இயர் 1707. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் வந்து நிறையா ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது இந்த இது வந்து The second half of the 18th century, a new power was emerging on the political horizon, the British. யார் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த 18th சென்ச்சுரிக்கு அப்புறம் யார் வருவாங்கனாக்கா பிரிட்டிஷ் தான் வருவாங்க இந்தியாவுக்கு. இன் 1600 the East India Company acquired a charter from the ruler of England, Queen Elizabeth I, granting it the sole right to trade with East. அதாவது 1600 வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து, அதாவது குவீன் எலிசபெத் ஒன்ட்ட வந்து ஒரு சோல் ரைட் ஒன்று, அதாவது நாங்கள் வந்து இந்த ஈஸ்ட், அதாவது இந்தியாவில் வந்து நாங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்காக போகிறோம், அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு பெர்மிஷன் கொடுக்கணும். இப்போ இங்கேருந்து யாருமே வந்து அங்கே வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு வரக்கூடாது, வேறு எந்த கம்பெனிக்கும் நீங்கள் வந்து பவர் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து குவீன் எலிசபெத் ஒன்றும் வந்து அதுக்கு வந்து கிராண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நீங்கள் ட்ரேட் பண்ண தானே போகிறீங்க, ஓகே அப்படின்னு சொல்லி கிராண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இயர் வந்து கேட்பாங்க. 1600 தான் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து வருவாங்க. நெக்ஸ்ட்டு மெர்ச்சன்டைல். A business enterprise that makes profit primarily through trade, buying goods cheap and sell them at higher price. அதாவது அந்த கம்பெனி வந்து, அந்த பிரிட்டிஷ் அந்த கம்பெனி வந்து இங்கேருந்து வந்து குட்ஸை வந்து கம்மியான விலைக்கு வந்து வாங்கிட்டு யூரோப்பில் போய் அங்கே போய் ஹை ப்ரைஸ்க்கு வச்சு விற்றுருவாங்க. அதுதான் வந்து மெர்ச்சன்டைல். நெக்ஸ்ட்டு, த ஃபஸ்ட் இங்கிலீஷ் ஷிப்ஸ் sailed டவுன் த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா ரவுண்ட் த கேப் ஆஃப் குட் ஹோப் அண்ட் கிராஸ்டு த இந்தியன் ஓஷன். அதாவது அப்போ வந்து எப்படி வந்து இந்தியாவுக்கு வருவாங்க அப்படின்னாக்கா, அப்போ வந்து இந்த ஏரோப்ளைன் அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து சீ ரூட் மூலியமாக தான் வந்து இந்தியாவுக்கு வந்து வர முடியும். அதனால ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து எப்படி வருவாங்க அப்படின்னாக்கா, இந்த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா மூலியமாக வந்து, அதுக்கப்புறமா கேப் ஆஃப் குட் ஹோப்க்கு அப்புறம் அங்கேருந்து இந்தியன் ஓஷனை வந்து கிராஸ் பண்ணி இப்படி தான் வந்து இந்த இங்கிலீஷ் ஷிப்ஸ் வந்து இங்கே வந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பாங்க. பட் இதுக்கு முன்னாடியே வந்து இந்தியாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு யார் வருவாங்க அப்படின்னாக்க, த போர்ச்சுகீஸ் ஹேஸ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு தேர் ப்ரெசன்ஸ் இன் த வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. இதில் வந்து முன்னாடியே வந்து போர்ச்சுகீஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க இந்தியாவுக்கு வந்து ஃபஸ்ட்லேயே வந்து அவங்க வந்து வந்திருப்பாங்க. அதில் வந்து வாஸ்கோ ட காமா, எ போர்ச்சுகீஸ் எக்ஸ்ப்ளோரர் ஹூ டிஸ்கவர்ட் த சீ ரூட் டு இந்தியா இன் 1498. இந்த இங்கிலீஷ் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து போர்ச்சுகீஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க இந்தியாவை. அதாவது இந்த சீ ரூட்டை வந்து டிஸ்கவர் பண்ணி சீ ரூட் மூலியமாக வந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பாங்க வாஸ்கோ ட காமா. அது வந்து 1498 வந்திருப்பார். இந்த இயர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அந்த வாஸ்கோ ட காமா, எ போர்ச்சுகீஸ் எக்ஸ்ப்ளோரர் ஹூ டிஸ்கவர் த சீ ரூட் டு இந்தியா இன் டேஷ்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ அதில் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். 1488, 1588 அந்த மாதிரி நமக்கு நிறையா அதில் கன்ஃபியூஷன் வரும். ஸோ நம்ம வந்து அதை கரெக்டாக இது பண்ணி படிச்சுக்கணும். படிக்கும் போதே வந்து நம்ம ஒரு இதையுமே வந்து நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணி நம்ம படிச்சுட்டே வந்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ அந்த கேப் ஆஃப் குட் ஹோப்
வந்து தான் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்தியாவுக்கு வந்து வருவாங்கல்ல. அப்போ அதுக்கு முன்னாடியே இவருக்கு முன்னாடியே வந்து பார்டிலோமியோ டயஸ் அவர் வந்து ஒரு போர்ச்சுகீஸ் மெரைனர் தான். அவரும் வந்து எக்ஸ்ப்ளோரர் தான், போர்ச்சுகீஸ் எக்ஸ்ப்ளோரர் தான். அவர் வந்து எங்கே வரையும் வந்திருப்பார் அப்படின்னாக்கா, இவரும் வந்து 1488 வந்து கேப் ஆஃப் குட் ஹோப் வரைக்கும் வந்திருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் இந்தியாவுக்கு வந்து வர முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, பேட் வெதர் கண்டிஷன்னால் அவரால் என்ன ஆகுனாக்கா, அவரால் அதுக்கப்புறம் வந்து அது வரையும் தான் அவரால் வர முடியும். அதுக்கப்புறம் அவரால் இந்தியாவுக்கு வந்து வர முடியாது. ஸோ இது வந்து புக்கில் இல்லை, இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே, இப்போ வாஸ்கோ ட காமா வந்ததுக்கப்புறம் அவர் என்ன நினைப்பார் அப்படின்னாக்கா, ஓகே நம்ம ஒரு ரூட் வந்து கண்டுபிடிச்சி நம்ம இது பண்ணதை வச்சு இவர் வந்து வந்திருக்காரு, அப்போ நம்மளும் இதே மாதிரி நம்மளும் வந்து இந்தியாவுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி அகெயின் வந்து பார்டிலோமியோ டயஸ் வந்து அகெயின் வந்து கேப் ஆஃப் குட் ஹோப் வரைக்கும் வருவார். பட் அப்பயும் வந்து அதே சேம் வெதர் கண்டிஷனால் அவரால் வர முடியாதுங்கிறத தவிர்த்து அவர் வந்து அதுக்கப்புறம் இறந்துருவார். ஸோ அதனால் அவர் வந்து இந்தியாவுக்கு வர மாட்டார். ஸோ ஃபஸ்ட்டு ஆனால் இந்தியாவை வந்து சீ ரூட் மூலயமா வந்து டிஸ்கவர் பண்ணது வந்து வாஸ்கோ ட காமா தான். இயர் வந்து 1498. இது வந்து இம்பார்ட்டண்ட்டான இது வந்து, அதனால தான் நான் மறுபடியும் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு வந்து 8th இந்த 1 வேர்ட் ஆன்சர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா 5 மார்க்கோ 10 மார்க்கோ எல்லாத்துக்குமே வந்து இது எழுதுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் SOF மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணணும்னா நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி இது நம்ம வந்து நம்ம படித்தாதான் நம்மளால் வந்து SOFலாம் வந்து நம்மளால் கிராக் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, by the early 17th century, the Dutch too were exploring the possibilities of a trade in Indian Ocean. French traders arrived on the scene. அதாவது ஏர்லி 17th centuryலே வந்து ஆல்ரெடி வந்து ஃப்ரெஞ்சு, டச்சு இவங்க எல்லாமே வந்து அந்த ட்ரேடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்தியன் ஓஷன் இந்த சைடில் வந்து ட்ரேடை பண்ணணும், இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இவங்க வந்து சீனில் வந்து இருப்பாங்க. இங்கிலீஷ்க்கு முன்னாடியே, பிரிட்டிஷ்க்கு முன்னாடியே அவங்கள தொடர்ந்து அடுத்தடுத்து வருவாங்க. ஸோ த ப்ராப்ளம் வாஸ் ஆல் த கம்பெனிஸ் இன்ட்ரெஸ்டட் இன் பையிங் த சேம் திங்ஸ். இப்போ இவங்களுக்குள்ளே வந்து இந்த ஃப்ரெஞ்சு, டச்சு, போர்ச்சுகீஸு, பிரிட்டிஷ் இவங்களுக்குள்ளே வந்து இந்த கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்களுக்குள்ளே வந்து ப்ராப்ளம் வரும். என்ன அப்படின்னாக்கா, சேம் கைண்ட் ஆஃப் திங்ஸை வந்து அவங்க வந்து இங்கேருந்து பை பண்ணி யூரோப்பில் போய் சேல் பண்ணணுங்கிறதுக்காக இங்கே வந்து அவங்க வந்து சீப்பான குட்ஸை வந்து இங்கே வந்து வாங்கிட்டு அங்கே போய் இது பண்ணும்போது இப்போது இந்த 4 கம்பெனிஸுமே வந்து ஒரு இதை வந்து வாங்கி அங்கே விற்றனா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அங்கே வந்து ஹை ப்ராஃபிட் வச்சு விற்க முடியாதுல்ல. ஏன்னா ஒரு இடத்துல இருந்து அவங்க வந்து, அதாவது இங்கேருந்து வாங்கி இப்போ பிரிட்டிஷ் மட்டும் அங்கே போய் விற்றா அவங்களுக்கு வந்து அதிகமான ப்ராஃபிட் வச்சு அவங்களால விற்க முடியும். ஆனால் 4 பேருமே அந்த டச்சு, ஃப்ரெஞ்சு, போர்ச்சுகீஸ் எல்லாருமே வந்து வாங்கி அந்த இதை சேல் பண்ணாங்கன்னா அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு டிமாண்ட் வச்சு விற்க முடியாதுல்ல. அதனால இவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகுது. ஓகே, இப்போ இந்தியாவிலேருந்து இவங்க என்ன தான் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தாக்க, The fine qualities of cotton and silk produced in India had a big market in the Europe. Pepper, cloves, cardamom, cinnamon too were great demand. இப்போ இங்கே இந்தியாவிலேருந்து இவங்க வந்து எதெல்லாம் வந்து இங்கே பை பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, காட்டன், சில்க்கு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பைசஸில் வந்து பெப்பரு, க்ளோவ்ஸு, பெப்பர்னால் மிளகு, லவங்கம், பட்டை, ஏலக்காய், இது எல்லாமே வந்து அங்கே யூரோப்பியன் மார்க்கெட்டில் வந்து ஒரு அங்கே வந்து அவங்க வந்து வாங்குறதுக்கு வந்து ரொம்பவே விருப்பப்படுறாங்க. அதனால் வந்து இந்த கம்பெனிஸ் வந்து இந்த டச்சு, போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்சு, இந்த பிரிட்டிஷ் எல்லாமே வந்து இந்த திங்ஸை தான் வந்து வாங்குறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து யூரோப்பியன் மார்க்கெட்டில் வந்து இது வந்து அங்கே வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப பிடிக்கிறதுனால வந்து இந்த இதை வந்து வாங்குறதுக்கு வந்து ரொம்பவே ஆசைப்படுறாங்க. Okay, the 17th and 18th century, they regularly sank
each other's ships, blockade routes and prevented the rival ships from moving the supplies of good. இந்த இங்கிலீஷ் கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இந்த பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுனாக்கா 17th அண்டு 18th செஞ்சுரியில் வந்து இப்போ வந்து இங்கே இந்தியாவுக்கு வரணுன்னா எப்படி வர முடியும்? சீ ரூட் மூலியமாக தான் வர முடியும். ஸோ அவங்களோட ஷிப்ஸ் வந்து இங்கே இந்தியாவுக்கு உள்ளே வந்து இங்கே சீ ரூட்டில் வந்து இங்கே என்ட்ராகும்போது அவங்களோட ஷிப்ஸை வந்து மூழ்கடிக்கிறது, அப்புறம் வந்து சீ ரூட்டை வந்து பிளாக் பண்ணுறது, அப்புறம் அவங்களோட குட்ஸை வந்து இது பண்ணிக்கிட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்கள வந்து வாங்க விடாமல், இந்த மாதிரி வந்து அந்த எல்லா கம்பெனிஸுமே ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்களுக்குள்ளேயே வந்து நிறையா சண்டை வரும். நெக்ஸ்ட்டு ட்ரேட் வாஸ் கேரிட் வித் ஆர்ம்ஸ் அண்ட் ட்ரேடிங் போஸ்ட் வேர் ப்ரொடெக்டட் த்ரூ த ஃபோர்ட்டிஃபிகேஷன். ஃபோர்ட்டிஃபிகேஷன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஃபோர்ட் வந்து கட்டுவாங்க இங்கிலீஷ் கம்பெனி வந்து. ஏன்னா அவங்களோட இப்போ இங்கேருந்து எல்லா திங்ஸும் வந்து பை பண்ணியிருப்பாங்க. இப்போ பை பண்ணியிருந்தாலுமே வந்து உடனடியாக வந்து அங்கே அவங்களோட இடத்துக்கு வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ வந்து அதை வந்து கொஞ்ச நாள் வந்து அந்த இதில் வந்து அவங்களோட இதில் வந்து அந்த இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கனாக்கா ஃபோர்ட் வந்து கட்டி அந்த இதில் வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இங்கிலீஷ் கம்பெனி வந்து என்ன பண்ணுனாக்கா இந்த இதெல்லாத்தையுமே இது பண்ணுறதுக்காகவே வந்து இந்த ட்ரேடிங்காகவே வந்து ஃபோர்ட் வந்து நிறைய கட்ட ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த ஒரே வருஷத்தில், அதாவது ஃபஸ்ட்டு வந்த உடனேவான்னு கேட்டால் கிடையாது. இந்த ஃபோர்ட் வந்து எதுக்குனாக்கா அதாவது அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான். இந்த திங்ஸ் எல்லாம் அவங்க பை பண்ணுறாங்களோ அதுக்கெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பிரிட்டிஷ் வந்து அவங்களோட ஆதிக்கத்தை வந்து இங்கே வந்து செலுத்த ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடுன்னு தான் வருவாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபோர்ட்டு கட்டுறது, அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் பண்ணுவாங்க. அதாவது இப்போ ட்ரேடுன்னு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்தியன் பீப்புள்ஸ் நம்ம இங்கே எப்படி இருந்தோம், நம்ம ரூலர்ஸ் எல்லாம் இப்போ வந்து எப்படி இருந்தாங்கங்கிறத இது பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க வந்து டெரிட்டரி ஆக்குபை பண்ணுற அளவுக்கு வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாமே வந்து ஒரே நாளில் நடந்ததான்னு கேட்டால் கிடையாது. The first English factory was set up on the banks of the river Hooghly in 1651. ஓகே, இப்போ வந்து எப்படி கேட்பான்னாக்கா 1600 தான் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியே வந்து உள்ளே வராங்க. அவன் எப்படி கேட்பான்னா ஃபஸ்ட்லேயே இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து 1651 வந்து ஃபேக்ட்ரி வந்து செட் பண்ணிட்டாங்களான்னு கேட்பான். அது வந்து ட்ரூவா ஃபால்ஸா அந்த மாதிரி கூட கேட்பான். ஆனால் அவங்க வந்தது தான் வந்து 1600. நமக்கு அதில் வந்து குழப்பமாகும். அப்போ 1651 வரும்போது இந்த இயரை நம்ம எங்கேயோ பார்த்துருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் அவங்க வந்தது தான் வந்து 1600. பட் ஒரு இங்கிலீஷ் ஃபேக்ட்ரியை வந்து செட் பண்ணுறது வந்து எப்போ அப்படின்னாக்கா 1651 ரிவர் ஹூக்லி இதில் வந்து கட்டியிருப்பாங்க. ரிவர் ஹூக்லி எங்கே இருக்குது அப்படின்னாக்கா பெங்கால். திஸ் வாஸ் அதாவது அவங்களோட குட்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து அவங்க வந்து அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டா தானே அவங்களால அதை வந்து அங்கே எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி செட்டப் இருந்தால் தான் வந்து எந்தெந்த பொருளாக வருது, எந்தெந்த பொருளாக நம்ம அனுப்புகிறோம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபேக்ட்ரி இருந்தால் தான் வந்து அதில் நம்ம வந்து வச்சுக்க முடியும். ஸோ அதுக்காக வந்து அவங்க வந்து ஃபேக்ட்ரி செட் பண்ணுறாங்க. திஸ் வாஸ் த பேஸ் ஃப்ரம் விச் த கம்பெனிஸ் ட்ரேடர்ஸ் நோன் அட் த ஃபேக்டர்ஸ் ஆப்ரேட்டர். இதுக்கு வந்து இப்போ ஒரு ஃபேக்ட்ரி செட் பண்ணுறாங்கனாக்கா அதுக்கு நிறைய ஆட்கள் கண்டிப்பாக வேணும். ஏன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வைக்கிறதுக்கு அதுக்குமே வந்து நிறையா ஆட்கள் தேவை. அதுக்கு வந்து நிறையா ஃபேக்டர்ஸுங்கிறவங்கள வந்து நிறையா ஆட்களை வந்து வச்சுருப்பாங்க அந்த இங்கிலீஷ் கம்பெனி. இந்த ஃபேக்டருங்கிற வேர்ட்லேருந்து தான் இந்த ஃபேக்ட்ரிங்கிற இதே வந்து வந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு in 1696 it began building a fort and around the settlement. அதுக்கப்புறமும் வந்து அவங்க நிறையா ஃபோர்ட்லாம் வந்து கட்டுவாங்க. The Mughal officials into giving the company zamindari rights over 3 villages. அதாவது இந்த முகல் அஃபிஷியல்ஸ் வந்து அப்போ வந்து யார் பிரிட்டிஷ் வரும்போது யார் ரூல் பண்ணிகிட்டு இருந்தால் முகல்ஸ் தான் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம இந்தியாவை.
ஸோ வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து 3 வில்லேஜஸ்க்கு வந்து ஜமீன்தாரி ரைட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதில் வந்து ஒரு இது வந்து கேலிக்கட்டா அப்போ வந்து கல்கத்தான்னு அப்போ இது இருக்காது, கேலிக்கட்டா அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் வந்து அந்த சிட்டியாக வந்து அது க்ரோ ஆகுது. அதுக்கப்புறம் கல்கத்தான்னு இருக்குது, நெக்ஸ்ட்டு கொல்கத்தான்னு இப்போ நவடேஸில் வந்து நவடேஸில் வந்து கொல்கத்தான்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு த முகல் எம்பரர் அவுரங்கசீப் is issue a forman granting the company right to trade for duty free. இப்போ முகல் எம்பரர் அந்த அவுரங்கசீப் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மேன், அந்த இங்கிலீஷ் கம்பெனிக்கு வந்து ஒரு ஃபார்மேன் வந்து கொடுக்குறாரு. என்ன அப்படின்னாக்க ஃபார்மேன்னா என்னன்னாக்கா ராயல் ஆர்டர். அதாவது நீங்கள் வந்து இது நாள் வரையும் அவங்க வந்து டேக்ஸ் இங்கே வந்து பே பண்ணி தான் வந்து அந்த குட்ஸ் எல்லாம் வந்து பை பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் வந்து அதாவது நீங்கள் வந்து டேக்ஸ் கட்ட தேவையில்லை. இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது கம்பெனிக்கு தான் வந்து இந்த இது வந்து கொடுக்குறாங்க, இந்த ஃபார்மேன் வந்து கொடுக்குறாங்க. அதாவது கம்பெனி தான் வந்து இந்த குட்ஸை வந்து டியூட்டி ஃப்ரீ, அதாவது ஃப்ரீயாக வந்து அவங்க வந்து வாங்கலாம். பட் இண்டிவிஜுவலுக்கு இது கிடையாது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாதீங்க. கம்பெனிக்கு தான் வந்து டியூட்டி ஃப்ரீ, ட்ரேடை வந்து இது பண்ணுறதுக்கு வந்து டியூட்டி ஃப்ரீ, பட் நாட் ஃபார் அண்ட் இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவல் வந்து இங்கே வந்து பை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டேக்ஸ் கட்டணும். ஓகேவா? டேக்ஸ் வந்து பே பண்ணணும். இது வந்து அவர் வந்து கம்பெனிக்கு தான் வந்து கொடுத்துருக்குறாரு. ஆனால் இந்த அவுரங்கசீப் இறந்ததுக்கப்புறமா வந்து இண்டிவிஜுவல்ஸே என்ன பண்ணுவாங்கனாக்கா ஃப்ரீயாக வந்து டேக்ஸ் இல்லாமல் வந்து இந்த குட்ஸ் எல்லாம் வந்து பை பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம லேட்டராக பார்க்கலாம். நான் இது ஆல்ரெடி நான் ரொம்ப டீட்டெயிலாக வந்து இந்த லெசனை வந்து ட்ரேடு டு டெரிட்டரி இந்த லெசனை வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கிறேன். தேவைன்னா அந்த வீடியோவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து 1 வேர்டு ஆன்சர்ஸ்க்காக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் வந்து டைம் எடுத்து நான் சொல்கிறேன். ஓகே, தேவைன்னா வந்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. Early 18th century, the conflict between the company and the Nawabs of Bengal. இப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்க இந்த ஏர்லி 18th செஞ்சுரியில் வந்து நிறையா வந்து கான்ஃப்ளிக்ஸ் வருது. அதாவது கம்பெனிஸ்க்கும் நவாப்ஸுக்கும், இந்த பெங்காலில் இருப்பாங்களா நவாப், இப்போ ரூலரே வந்து அந்த ஃபுல் இதையும் இது பண்ண மாட்டாங்க. நவாப் தான் வந்து நவாப், ஜமீன்தார்ஸ் இந்த மாதிரி நிறையா இருப்பாங்க, அவங்க தானே வந்து பார்த்துப்பாங்கள்ல. ஸோ அவங்களுக்கும் இந்த கம்பெனிக்குமே வந்து நிறையா வந்து கான்ஃப்ளிக்ட் வர ஆரம்பிக்குது. ஓகே, ஆஃப்டர் த டெத் ஆஃப் அவுரங்கசீப் யாரெல்லாம் வந்து அடுத்தடுத்த நவாபாக வராங்கங்கிறத பார்க்கலாம். பெங்காலோட நவாபாக வர்றாங்கங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து கொஷின் வந்து இப்படி கேட்பான், அதாவது ஆர்டராக வந்து யாரெல்லாம் வந்து அடுத்தடுத்து நவாபாக வராங்க, ஆஃப்டர் த டெத் ஆஃப் அவுரங்கசீப்க்கு அப்புறம் வந்து யாரெல்லாம் வராங்கங்கிறத கேட்பாங்க. ஸோ அதனால் அது ஆர்டர் வைஸ் படிச்சுக்கோங்க. முர்ஷித் குலி கான், நெக்ஸ்ட்டு வந்து ஆல்வாடி கான், அடுத்தது தான் வந்து சிராஜ் தௌலா. ஸோ இது வந்து நல்லா, அதாவது இதை வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம வந்து கரெக்டாக நம்ம ஆர்டராக படித்து வச்சுக்கோங்க. முர்ஷித் குலி கான், ஆல்வாடி கான், சிராஜ் தௌலா. இவர் வந்து ஆல்வாடி கான், இவரோட கிராண்ட் சன்னு தான் வந்து ஆல்வாடி கானோட கிராண்ட் சன்னு தான் வந்து சிராஜ் தௌலா. இவங்க எல்லாமே வந்து இவங்க 3 பேருமே வந்து ஸ்ட்ராங் ரூலர்ஸ் தான். ஓகே, these all 3 persons were conflict between the பிரிட்டிஷ் கம்பெனிஸ். இவங்களுக்கு வந்து இந்த 3 பர்சன்ஸ்க்குமே வந்து பிரிட்டிஷ் கம்பெனிஸ் கூட வந்து ஒரு நிறையா வந்து கான்ஃப்ளிக்ஸ் வரும். ஏன் அப்படின்னாக்க இப்போ அவுரங்கசீப் இறந்ததுக்கப்புறம் இவங்க வந்து அடுத்தடுத்து நவாபாக வராங்க. ஓகேவா? அப்போ பிரிட்டிஷ் கம்பெனிக்கு ஏன் வந்து இவங்களுக்கு வந்து கான்ஃப்ளிக்ட் வருது அப்படின்னாக்க, ஒன்று வந்து இவங்க வந்து டேக்ஸ் பே பண்ண மாட்டாங்க. நான் சொல்கிறது இண்டிவிஜுவல்ஸுமே வந்து நான் சொன்னேன்ல, அதாவது குட்ஸு வந்து வாங்குவாங்க, அது வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து கிடையாது. நீங்கள் இண்டிவிஜுவல்ஸ் வந்து வாங்கணுன்னாக்கா அதுக்கு வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணணும். பட் இங்கே என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவுரங்கசீப் தான் இறந்துட்டாரே, அவர் தானே பவர்ஃபுல் ரூலரு, ஸோ அவரே இறந்துட்டாரு, நம்ம ஏன் டேக்ஸ் பே பண்ணணும்னு சொல்லி அவங்களும் வந்து டேக்ஸ் பே பண்ணாமே வந்து அவங்களும் வந்து குட்ஸை வந்து வாங்குவாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு தேவையான அந்த காயின்ஸ் எல்லாம் அவங்களே வந்து இது பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபோர்ட்டு வந்து அதிகமாக கட்ட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஃபேக்ட்ரிஸ் அதிகமாக பில்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து இவங்க 3 பேருமே வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து இவங்களுக்கும் இந்த பிரிட்டிஷ் கம்பெனிக்கும் வந்து இவங்களுக்கும் வந்து நிறையா வந்து கான்ஃப்ளிக்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு ஆல்வாடி கான் டைட் இன் 1756. இப்போ ஆல்வாடி கான் வந்து
1756 வந்து இறந்துருவார். அதுக்கப்புறம் வந்து யார் வந்து நவாப்னா சிராஜ் தௌலா தான் வந்து நவாப் ஆஃப் பெங்காலாக வந்து வருவார். இவரும் அகெயின் இதை தான் சொல்லுவார். சிராஜ் தௌலா ஆஸ்க்டு த கம்பெனி டு ஸ்டாப் ஃபோர்ட்டிஃபிகேஷன் அண்ட் பே த ரெவன்யூஸ். After the negotiations failed, the Nawab marched 30,000 soldiers to the English factory at Kazim Bazar, disarmed all Englishmen and blocked the English ships. சிராஜ் தௌலாவும் என்ன சொல்லுவார் அந்த கம்பெனிகிட்ட, நீங்கள் வந்து நிறையா ஃபோர்ட் எல்லாம் கெட்டுறீங்க, இது வந்து தப்பு. இன்னொன்று கம்பெனிக்கு வந்து நீங்கள், அதாவது உங்கள் கம்பெனி வந்து ரெவன்யூ வந்து பே பண்ணாமல் வந்து அதாவது அந்த இண்டிவிஜுவல்ஸ்லாம் வந்து பே பண்ணாமே வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் பாரு. இது எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து மறுத்துருவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கனாக்கா, சிராஜ் தௌலா வந்து அவரோட 30,000 சோல்ஜர்ஸை கூட்டிகிட்டு போய் அந்த இங்கிலீஷ் ஃபேக்ட்ரி இருக்கும்ல, அங்கே அந்த இங்கிலீஷ் ஃபேக்ட்ரி வந்து அங்கே எங்கே செட் பண்ணியிருப்பாங்கனாக்கா காசிம் பஜார் ஸ்ட்ரீட்டில் தான் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து இவர் வந்து ஒரு 30,000 சோல்ஜர்ஸை கூட்டிகிட்டு போய் அங்கே போய் நிப்பாட்டிட்டு அந்த இங்கிலீஷ் மேன் எல்லாத்தையும் வந்து ஒரு வார் ஹவுஸில் வந்து உள்ளே அடைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஷிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? இந்த நியூஸை வந்து இது வந்து இதெல்லாமே வந்து கல்கத்தாவில் நடக்குமா. இந்த நியூஸ் வந்து மெட்ராஸில் இருக்கிற இந்த ராபர்ட் கிளைவுக்கு வந்து இந்த நியூஸ் வந்து போகும். ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, ராபர்ட் கிளைவ் வந்து அப்போ வந்து மெட்ராஸில் தான் இருப்பார். அப்போ வந்து மெட்ராஸ்ன்னு தான் இருந்துச்சு, இப்போ தான் வந்து சென்னைன்னு நேம் இதாக இருக்கா. ஸோ வந்து ராபர்ட் கிளைவ் வந்து அப்போ வந்து மெட்ராஸில் இருப்பார். அவர் வந்து அவரோட ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே வந்து சென்ட் பண்ணுவார் கல்கத்தாவுக்கு. Next, in 1757, Robert Clive led the company's army against the Siraj Dawla at Battle of Plassey. இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஒரு பேட்டில் ஒன்று வரும். சிராஜ் தௌலாவோட இதில் வந்து ஒரு பேட்டில் வந்து வரும். அதில் வந்து இங்கே வந்து பிரிட்டிஷ் இதில் வந்து ராபர்ட் கிளைவ் தான் வந்து அதுக்கு வந்து இது இருப்பார். இப்போ மிர் ஜாஃபர் வாஸ் த ஒன் ஆஃப் த சிராஜ் தௌலாஸ் கமாண்டர். மிர் ஜாஃபருங்கிறவர் வந்து சிராஜ் தௌலாவோட ஒரு கமாண்டர் தான். ஆனால் இங்கே என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, ராபர்ட் கிளைவ் வந்து என்ன பண்ணுவார்னா, ராபர்ட் கிளைவ் மேனேஜ்டு டு செக்யூர் ஹிஸ் சப்போர்ட் பை ப்ராமிசிங் டு மேக் ஹிம் நவாப் ஆஃப்டர் க்ரஷ்ட் சிராஜ் தௌலா. நீங்கள் வந்து ஒன்றுமே செய்யாமல் நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா, அதாவது ராபர்ட் கிளைவ் சொல்லுவார், மிர் ஜாஃபர்கிட்ட வந்து சொல்லுவார், நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு நவாபா வந்து இந்த பேட்டில் ஆஃப் பிளாஸியில் வந்து நாங்கள் வந்து வின் பண்ணிடுவோம், நீங்கள் எதுவுமே நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து வின் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு நவாபா வந்து உங்களையே நாங்கள் அறிவிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிடுவார் மிர் ஜாஃபர். ஸோ அதனால என்ன பண்ணுவார், மிர் ஜாஃபர் வந்து எதுவுமே செய்ய மாட்டார். ஸோ இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து நடக்கும் 1757. இதில் வந்து இங்கிலீஷ் கம்பெனி வந்து வின் பண்ணிடுவாங்க. த பேட்டில் ஆஃப் பிளாசி பிகேம் ஃபேமஸ் பிகாஸ் இட் வாஸ் த மேஜர் விக்ட்ரி த கம்பெனி வான் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மேஜர் விக்ட்ரி இந்த பேட்டில் ஆஃப் பிளாசியில் வந்து இங்கிலீஷ் கம்பெனி வந்து வின் பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் த டிஃபீட் அட் பிளாசி, சிராஜ் தௌலா வாஸ் அசாசினேட்டட். அவரை வந்து கொலை செஞ்சுருவாங்க இந்த இதில். இப்போ வந்து இவர் ராபர்ட் கிளைவ் சொன்ன மாதிரியே வந்து மிர் ஜாஃபரை வந்து நவாபா வந்து இது பண்ணிடுவாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு வந்து ரிவார்டு வந்து மிர் ஜாஃபரை வந்து இது பண்ணிடுவாங்க. இதுவும் ரிலேட்டடாக வந்து நிறைய கொஷின்ஸ் வரும். நான் பின்னாடி வந்து அதில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்கங்கிறத அதையும் காமிச்சிடுறேன். இது வந்து ஈச் அண்ட் எவ்ரி லைன்னா நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பின்னாடி. அதுக்கப்புறம் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கங்கிறதையும் நான் காமிச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு, த பப்பட் நவாப்ஸ் வேர் நாட் ஆல்வேஸ் சப்போர்ட் த கம்பெனி. இப்போ இந்த மிர் ஜாஃபர், மிர் காசிம் இவங்க எல்லாமே வந்து பப்பட் ரூலர்ஸாக வந்து இருப்பாங்க. அதாவது பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே வந்து பேரளவில் வந்து அவங்க வந்து நவாப்ஸாக இருப்பாங்க. பட் பிரிட்டிஷ் சொல்கிறது தான் வந்து அவங்க வந்து கேட்டு அதை தான் வந்து செய்வாங்க. ஆனாலுமே வந்து மிர் ஜாஃபர் வந்து என்ன சொல்லுவார், கொஞ்ச நாள் வந்து அவருக்கு வந்து அந்த நவாப் பொசிஷனில் இருக்கும்போது அவருக்கு கொஞ்ச நாள் வந்து ஹாப்பியாக எல்லாம் வந்து போயிட்டே இருக்கும். பட் மறுபடியும் அதே இப்போ நவாபா வந்ததுக்கப்புறமா தான் அவருக்கு என்ன தெரியும்னாக்கா, இவ்வளோ இது இருக்கா, இவங்க வந்து ஃபோர்ட்டு வந்து கெட்டுறாங்க, எதுவும் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க, ரெவன்யூ வந்து
பே பண்ண மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் வருதுங்கிறதுனால இவங்களும் இந்த பப்பட் நவாப்ஸ் இருக்காங்களா, இந்த மிர் ஜாஃபர், மிர் காசிம், இவங்களுமே வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா எப்போதுமே வந்து இந்த கம்பெனியை வந்து இவங்களுக்குமே வந்து கான்ஃப்ளிக்ட் வருது. இப்போ மிர் ஜாஃபரும் என்ன பண்ணுவாருனாக்கா இந்த கம்பெனிக்கு எதிராக வந்து திரும்புவார். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த இங்கிலீஷ் கம்பெனி வந்து மிர் ஜாஃபரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நிறைய கொஷின் கேட்பார். இந்த மிர் ஜாஃபர் வந்து நிறைய கொஷின் கேட்பார். ஸோ அதனால் மிர் காசிமை வந்து அதுக்கு பதிலாக வந்து அந்த இடத்துக்கு அந்த நவாபாக வந்து வச்சுருவாங்க. இப்போ மிர் காசிமும் என்ன பண்ணுவார்னா அகெயின் இதே தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். ஹீ இஸ் இன் டர்ன் வாஸ் டிஃபீட்டட் இன் த பேட்டில் ஃபவுட் அட் த பக்சர். இப்போ தான் வந்து பேட்டில் ஆஃப் பிளாசி முடிஞ்சிச்சா, 1757 பேட்டில் ஆஃப் பிளாசி நடந்திருக்கும். இவர் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த இங்கிலீஷ் கம்பெனியை நிறையா வந்து கொஷின் கேட்பார். ஸோ பேட்டில் ஆஃப் பக்சர் வந்து நடக்கும் எங்கே அப்படின்னாக்கா பெங்காலில். இப்போது இவங்க இங்கிலீஷ் கம்பெனி என்ன நினைப்பாங்க அப்படின்னாக்கா அந்த மிர் ஜாஃபராது கொஷின் தான் கேட்டார், இவர் வந்ததுக்கப்புறம் மிர் காசிம் வந்ததுக்கப்புறம் ஒரு பேட்லே வந்து நடந்து முடிகிற அளவுக்கு வந்துருச்சு, அதனால் நம்ம அகெயின் நம்ம வந்து மிர் ஜாஃபரையே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிர் ஜாஃபரையே வந்து நவாபாக வச்சுருப்பாங்க. The Nawab had to pay 5 lakhs every month, but the company wanted more money to finance its wars. The company wanted more territory and money, but the Jafar died in the 1765. இப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா நவாப் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து 5 lakhs வந்து பே பண்ணணும் அப்படின்னு இந்த கம்பெனி வந்து சொல்லும். ஏன்னாக்கா நிறையா வார்ஸ்லாம் வருது, அதனால் எங்களுக்கு நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவங்களோட என்ன அதாவது மிர் ஜாஃபர் அதெல்லாம் மறுபடியும் வச்சுருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து அவரும் வந்து என்ன ஆயிடுவார்னாக்கா 1765 வந்து அவரும் வந்து இறந்துருவார். நெக்ஸ்ட்டு த கம்பெனி இப்போ வந்து அந்த கிளைவ் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா நம்ம ஏன் வந்து இனிமேல் வந்து அவங்கள வந்து நம்ம வந்து நவாபா ஆக்கணும், நம்மளே வந்து நம்ம இதுலேயே உள்ளவங்கள வந்து நம்ம நவாபாக நம்ம வந்து அறிவிச்சுக்கலாம், அவங்களோட ஆட்களை வந்து வைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். அதாவது இவங்களையே அந்த பிரிட்டிஷில் உள்ள ஒரு ஆட்களையே வந்து நவாபாக வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். In 1765 the Mughal emperor appointed the company as the Diwan of the provinces of Bengal. இந்த கொஷினும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது. அதாவது இந்த பக்சர் முடிஞ்சதுக்கப்புறம் 1764 வந்து பக்சர் முடிஞ்சிருக்கும். ஸோ 1765 வந்து முகல் எம்பரரே என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த பெங்காலோட திவானா வந்து இவங்கள வந்து வச்சுருவாங்க பிரிட்டிஷ் இதை. ஓகே, ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் பிளாசி த ஆக்சுவல் நவாப் ஆஃப் பெங்கால் வேர் ஃபோர்ஸ்டு டு கிவ் த land and a vast sum of money as the personal gift to the company officials. இப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா நிறைய கிஃப்ட்ஸு இது எல்லாமே வந்து இந்த நவாப் ஆஃப் பெங்கால் வந்து அவங்களோட லேண்டை வந்து இது பண்ணுறதுக்காக வந்து நிறையா கிஃப்ட்டு மணி இதெல்லாம் வந்து அந்த கம்பெனி அஃபிஷியல்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. அப்போது வென் இன் 1767 ராபர்ட் கிளைவ் இங்கே இந்தியாவை விட்டு போகும்போது அவர் வந்து இவ்வளோ ரூபா வந்து அவர் வந்து எடுத்துகிட்டு போவார். அப்போ வந்து யார் வந்து அந்த கவர்னர் ஆஃப் பெங்காலாக இருந்தாருனாக்கா ராபர்ட் கிளைவ் தான் இருப்பார். அவர் இந்தியா விட்டு அவர் லண்டன் போகும்போது அவர் வந்து இவ்வளோ ரூபாயை வந்து அவர் எடுத்துகிட்டு போவார். ஸோ ஹீ வாஸ் ஆஸ்க்டு டு ரிமூவ் த கரப்ஷன் கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன், பட் ஹீ வாஸ் ஹிம்செல்ஃப் கிராஸ் எக்ஸாமின் இன் 1772 பை த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். இப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஏன் இவ்வளோ கரப்ஷன் வந்து வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறையா அதில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ராபர்ட் கிளைவ்கிட்ட. 1772 இந்த நவாப்ஸ்டெல்லாம் வந்து நிறையா அந்த பர்சனலாக நிறையா கிஃப்ட்ஸு, அதுக்கப்புறம் நிறையா அவர் வந்து கரப்ஷன் வந்து நடந்திருக்கும். ஸோ ஒரு ஒரு ஹை லெவலில் இருக்கிற, அதாவது கவர்னர் ஜென்ரலாக வந்து இருக்கிறார்ல ராபர்ட் கிளைவ் தானே இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க வந்து இப்படி கரப்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து சொல்லுவாங்க. அதனால அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா அதை வந்து அதுக்கப்புறமா அவர் வந்து எல்லாம் ஆன்சர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அவர் என்ன பண்ணுவார்னாக்கா சூசைட் பண்ணிப்பார். 1774 வந்து அவர் வந்து சூசைட் பண்ணிடுவார். ஏன்னா இந்த கரப்ஷன் வந்து அந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து கேட்பாங்கல்ல, ஸோ அதில் வந்து இது பண்ணும்போது அந்த மன உளைச்சலில் அவர் வந்து சூசைட் பண்ணிப்பார். ஓகே, இந்த இயரும் வந்து ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்கோங்க. ஓகே,
நெக்ஸ்ட்டு சப்சிடரி அலைன்ஸ். சப்சிடரி இப்போ நிறைய வந்து ரிஃபார்ம்ஸ்லாம் வந்து கொண்டுட்டு வருவாங்க, நிறையா லாஸ் இதெல்லாம் வந்து இந்த பிரிட்டிஷ் கம்பெனி வந்து கொண்டுட்டு வருவாங்க. சப்சிடரி அலைன்ஸ் வாஸ் பேசிக்லி எ ட்ரெட்டி பிட்வீன் த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் த இந்தியன் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் பை விர்ச்சு பை த இந்தியன் கிங்டம்ஸ் சர்வனிட்டி டு த இங்கிலீஷ். அதாவது சப்சிடரி அலைன்ஸ்னால் என்னன்னாக்கா, அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் அந்த இந்தியாவில் இருக்கிற அந்த குட்டி குட்டி அந்த இதை வந்து ரூல் பண்ணுவாங்கள்ல, அந்த குறுநில மன்னர்கள், அவங்கள்ட்ட வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, இந்த இங்கிலீஷ் கம்பெனி வந்து என்ன சொல்லும் அப்படின்னாக்கா, இந்த சப்சிடரி அலைன்ஸ் இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கம்பெனி வந்து இவங்கக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மிலிட்ரியை வந்து, அதாவது உங்களோட மிலிட்ரியை வந்து நீங்கள் எங்ககிட்ட கொடுத்துடணும், அதில் உள்ள அந்த சோல்ஜர்ஸு அதில் உள்ளவங்களெல்லாம் நீங்கள் எங்கள்கிட்ட கொடுத்துடணும், அதுக்கு வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து மாதம் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணிடணும். அப்படி நீங்கள் பே பண்ணலை அப்படின்னாக்க உங்களோட டெரிட்டரியை நாங்களே வந்து ஆக்குப்பை பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது மந்த்லி இவ்வளோ அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணலைன்னா உங்களோட டெரிட்டரி ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு தான் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட ஆர்மி ஃபோர்ஸஸை வந்து, இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸஸை வந்து அவங்களுக்கே கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி. அதாவது இந்தியன்ஸ் அந்த கிங்டம்ஸோட அவங்களோட பவரை வந்து கம்மி பண்ணுறது தான் இந்த சப்சிடரி அலைன்ஸு. ஓகே. The Nawab of Awadh was the first ruler to enter into the subsidiary alliance in the British after the Battle of Buxar. அது நடந்ததுக்கப்புறம் இவர் தான் வந்து இந்த சப்சிடரி அலைன்ஸ்னால வந்து இதாகிறாரு, பாதிக்கப்படுறாரு. த சப்சிடரி அலைன்ஸ் இன் இந்தியா வாஸ் பிளான்ட் பை, இந்த சப்சிடரி அலைன்ஸை வந்து யார் வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, லார்ட் வெல்லஸ்லி அப்படிங்கிற ஒரு கவர்னர் ஜென்ரல் தான் வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த கொஷினை கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த சப்சிடரி அலைன்ஸ் வாஸ் இன் இந்தியா வாஸ் இன்ட்ரடியூஸ் பை விச் கவர்னர் ஜென்ரல்னு கேட்கலாம். அதுக்கு கொடுத்துட்டு லார்ட் டல்ஹவுசி, லார்ட் வெல்லஸ்லி, லார்ட் கேனிங், அந்த மாதிரி வாரன் ஹேஸ்டிங்ஸ் இது மாதிரி கொடுக்கலாம். நமக்கு வந்து எல்லாத்தையுமே நம்ம படிச்சிருக்கோமே, நமக்கு எல்லாமே நமக்கு இது மாதிரி இருக்குமே, அப்போ நம்ம வந்து சப்சிடரி அலைன்ஸை இன்ட்ரோ பண்ணது யார் அப்படின்னு கேட்டால் லார்ட் வெல்லஸ்லி அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகே. திஸ் டேர்ம் இன்ட்ரடியூஸ் பை ஃப்ரெஞ்ச் கவர்னர் டூப்ளிக்ஸ். இந்த டேர்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து டூப்ளிக்ஸ். ஓகே. இந்த சப்சிடரி அலைன்ஸ், ஓகே, இப்போ சப்சிடரி அலைன்ஸ்னால் வந்து புரியுதுல. ஓகே. நெக்ஸ்ட்டு திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் த டைகர் ஆஃப் மைசூர். திப்பு சுல்தானோட ஃபாதர் வந்து ஹைதர் அலி. இவர் வந்து எந்த இதில் வந்து ரூல் பண்ணுறாருனா 1761 to 1782 வரைக்கும் இவர் வந்து ரூல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து பவர்ஃபுல் ரூலர்ஸ் தான். ஓகே. திப்பு சுல்தான் வந்து 1782 to 1799 வரைக்கும் இவர் வந்து ரூல் பண்ணுறாரு. ஓகே. மைசூர் கண்ட்ரோல்டு த ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் ஆஃப் த மலபார் கோஸ்ட் வேர் த கம்பெனி பர்ச்சேஸ்டு பெப்பர் அண்ட் கார்டமம். இப்போ வந்து மைசூர் வந்து யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா, திப்பு சுல்தான் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ வந்து 1785ல் இப்போ இந்த பிரிட்டிஷ் கம்பெனி வந்து பெப்பரு, காடமம் இதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்கல்ல, இதை வந்து 1785ல் இயர் ரொம்ப முக்கியம். திப்பு சுல்தான் ஸ்டாப்டு த எக்ஸ்போர்ட் ஆஃப் சாண்டல்வுட். அதாவது இவர் வந்து என்ன பண்ணுவார்னாக்கா, இப்போ இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போவாங்களே, இதெல்லாமே வந்து இந்த பிரிட்டிஷ் கம்பெனி வந்து இங்கிலீஷ் கம்பெனி வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து அவர் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணுவார். ஆனால் திப்பு சுல்தானுக்கும் இந்த இங்கிலீஷ் கம்பெனிக்கும் தான் வந்து கான்ஃப்ளிக்ஸ் வரும். பட் திப்பு சுல்தானுக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் வந்து ஒரு குட் ரிலேஷன்ஷிப் வரும். இந்த கொஷினும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட். அதாவது யாரு கூட வந்து ஒரு குட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ரெஞ்சு, டச்சா, பிரிட்டிஷா, போர்ச்சுகீஸான்னு கேட்பாங்க. அதில் வந்து பிரிட்டிஷோட தான் வந்து குட் ரிலேஷன்ஷிப். ஓகே. த பிரிட்டிஷ் தாட் ஹைடர் அண்ட் திப்பு வாஸ் ஆம்பிஷியஸ், அரகண்ட் அண்ட் டேஞ்சரஸ். பிரிட்டிஷ் வந்து என்ன நினைப்பாங்கனாக்கா, ஹைதர் அலி அண்ட் திப்பு சுல்தானை வந்து அவங்க வந்து ரொம்ப அரகண்ட்டான பீப்புள் அப்படின்னு அவங்க வந்து நினைப்பாங்க. ஓகே. இப்போ திப்பு சுல்தான் அந்த ஹைதர் அலி இவங்க வந்து அந்த இங்கிலீஷ் கம்பெனியோட வந்து ஒரு 4 பேட்டில்ஸ் வந்து வரும். அதில் வந்து ஃபஸ்ட்டு வார் வந்து மைசூர், ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வார் 1767 to 1769 வரைக்கும்
இந்த ஃபஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் வந்து நடக்கும். மொத்தம் 4 வார்ஸ். ஓகே, அதில் வந்து ஃபஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் வந்து 1767 to 69. இந்த இயரெல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேட்டில் ஆஃப் புலிலூர். இதில் வந்து யார் வின் பண்ணா அப்படின்னாக்கா இவங்க தான், இந்த திப்பு சுல்தான், இந்த ஹைதர் அலி, இவங்க தான் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பேட்டில் ஆஃப் புலிலூர்லையும் யார் வின் பண்ணியிருப்பாங்கன்னாக்கா பிரிட்டிஷ்க்கும் திப்பு சுல்தானுக்குமே வந்து அடுத்த பேட்டில் வந்து வரும் 1780 to 1784. இதுலேயும் வந்து திப்பு சுல்தான் தான் வந்து வின் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு அதாவது இந்த வில்லியம் பெய்லியை வந்து டிஃபீட் பண்ணி இவங்க வந்து வின் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு 1790 to 1792. இதில் வந்து தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார். இதுலேயும் வந்து திப்பு சுல்தான் இதுதான் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து இந்த பொலிலூருங்கிறது வந்து இம்பார்ட்டண்ட், அதை பார்த்துக்கோங்க. அதோட இயரும் வந்து இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு 1799. இதுதான் வந்து லாஸ்ட்டு வார். இது யாருக்குனாக்கா பிரிட்டிஷ் கம்பெனிக்கும் திப்பு சுல்தானுக்கும். இது வந்து பேட்டில் ஆஃப் செரங்கப்பட்டம். இந்த செரங்கப்பட்டம் வந்து மைசூரோட கேபிட்டல் தான் வந்து செரங்கப்பட்டம். அங்கே வச்சு தான் இந்த பேட்டில் வந்து நடக்கும். இதில் வந்து கம்பெனி வந்து ஒரு அல்டிமேட் விக்ட்ரி, அவங்களுக்கு வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து அல்டிமேட் விக்ட்ரி கிடைக்கும். 4 வார்ஸில் வந்து 3 வார்ஸ் வந்து வின் பண்ணிடுவாங்க. லாஸ்ட்டில் வந்து இந்த கம்பெனி வந்து ஒரு மேஜர் விக்ட்ரி வந்து அவங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த பேட்டில் ஆஃப் செரங்கப்பட்டம்ங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது. அது வந்து 1799. ஓகே, லேட் 18th century the company also destroyed the Maratha power to defeat the third battle of Panipat. 18th centuryல இந்த மராத்தாவும் ரூல் பண்ணியிருப்பாங்களே, ஸோ அவங்களே வந்து டெஸ்ட்ராய் பண்ணி தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டில் வந்து கம்பெனி வந்து அவங்கள வந்து டிஃபீட் பண்ணியிருக்கோம் மராத்தாஸை. அது வந்து 1761. ஓகே, தே வேர் டிவைடட் இன்டு மெனி ஸ்டேட்ஸ் அண்டர் த டிஃப்ரெண்ட் சீஃப்ஸ் சர்தார்ஸ் பிலாங்கிங் டு த டைனஸ்டிஸ். இதை வந்து நிறையா டைனஸ்டிஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. சிந்தியா, ஹோல்கர், கால்வாட், போன்ஸ்லே, மகாடிஜி சிந்தியா அண்டு நானா பத்னிஸ். இவங்க வந்து மராத்தாவோட ஃபேமஸ் மராத்தா, 2 ஃபேமஸ் மராத்தா சோல்ஜர்ஸ். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு வேர் தட் எண்டட் இன் த, அதாவது இப்போ மராத்தாஸ்க்கும் இவங்களுக்குமே வந்து வார் வரும். அதில் வந்து ஃபஸ்ட்டு வார் வந்து எப்போ எண்ட் ஆயிருக்குன்னா 1782. அது அந்த வார் நேம் அது வந்து ட்ரெட்டி ஆஃப் சல்பாய். இதில் வந்து ஒரு கிளியர் வெக்ட்ரி இருக்காது. இதில் வந்து மராத்தா தான் வின் பண்ணாங்க இல்லை இங்கிலீஷ் கம்பெனி தான் வின் பண்ணிச்சான்னு கேட்டால் இதில் வந்து ஒரு கிளியரான விக்ட்ரி இல்லை. த செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் 1803 to 1805 வரைக்கும் நடந்திருக்கும். இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரான்ஸ், த பிரிட்டிஷ் வந்து ஒரிசாவை வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து நார்த் ஆஃப் த யமுனா ரிவர், ஆக்ரா அண்ட் டெல்லி, அந்த டெரிட்டரிஸ் எல்லாம் வந்து இவங்க வந்து ஆக்குபை பண்ணியிருப்பாங்க பிரிட்டிஷ். அதில் வந்து கொஞ்சம் டெரிட்டரியை வந்து ஆக்குபை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வாரில் 1817 to 1819. இதில் வந்து ஃபுல்லாகவே மராத்தாஸ் ஃபுல்லாகவே க்ரஷ் பண்ணிவிட்டு பிரிட்டிஷ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இயர்லாம் வந்து ரொம்ப முக்கியம், அதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லார்ட் ஹேஸ்டிங்ஸ். இவர் தான் வந்து கவர்னர் ஜென்ரலாக இருப்பார் 1813 to 1823. இவர் வந்து ஒரு நியூ பாலிசியை வந்து கொண்டுட்டு வர்றாரு. மவுண்டஸின்னு யார் வந்து கொண்டுட்டு வருவாங்கனாக்கா லார்ட் ஹேஸ்டிங்ஸு. நெக்ஸ்ட்டு ராணி சன்னம்மா டுக் 2 arms led on the anti-British ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட். இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க இப்போ இவ்வளோ இந்த பிரிட்டிஷ் வந்து இந்த இது எல்லாத்தையுமே வந்து டெரிட்டரியெல்லாம் ஆக்குபை பண்ணுறாங்கல்ல. ஸோ இதில் வந்து நிறையா கண்டிப்பாக இதுக்கு வந்து என்னாகும், மக்கள் மத்தியில் வந்து நிறைய எதிர்ப்பு வந்து இது பண்ணும்ல எழும்ல. அதில் வந்து இந்த ராணி சன்னம்மாங்கிறவங்க வந்து ஒரு ஆன்டி பிரிட்டிஷ் ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து அவங்க வந்து அரெஸ்ட்டும் ஆகியிருப்பாங்க 1824. அப்புறம் ப்ரிசனில் வச்சு அவங்க இறந்துருப்பாங்க 1829. நெக்ஸ்ட்டு லார்ட் டல்ஹவுசி கவர்னர் ஜென்ரல் ஃப்ரம் 1848 1856 வரைக்கும்
இவர் தான் இருப்பார், லார்ட் டல்ஹௌசி. இவர் தான் வந்து இந்த பாலிசி ஆஃப் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிற ஒரு பாலிசியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். இதில் வந்து என்னன்னாக்கா, த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் டிக்ளேர்ட் தட் இந்தியன் ரூலர் டைடு வித்தவுட் எ மெயில் ஹையர் ஹிஸ் கிங்டம் உட் லேப்ஸ் பிகேம் எ பார்ட் ஆஃப் கம்பெனி டெரிட்டரி. டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ வந்து அந்த குறுநில மன்னர்கள்லாம் வந்து அந்தந்த ஒரு குட்டி குட்டி இதை வந்து அவங்க வந்து ரூல் பண்ணியிருப்பாங்கள்ல. இப்போ அவங்களுக்கு வந்து அந்த குறுநில மன்னர்களுக்கு வந்து அதாவது அவங்களுக்கு வந்து ஃபீமேல் சைல்டு தான் இருக்குது, பெண் குழந்தை தான் இருக்குது, மெயில் சைல்டு இல்லை அப்படின்னாக்க அவங்களுக்கு அப்புறம் வந்து அந்த பெண் குழந்தைக்கு வந்து அந்த ரூலிங் இது வந்து போகாது, டைரெக்டாக வந்து கம்பெனிக்கு வந்து போயிடும். அந்த அந்த பர்டிகுலராக அந்த ரூல் பண்ணுறாங்கல்ல, அந்த இடம் வந்து யாருக்கு வந்து சொந்தம் அப்படின்னாக்கா கம்பெனிக்கு தான் வந்து சொந்தம் அப்படின்னு சொல்லி இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் வந்து யார் சொல்கிறாங்கனாக்கா லார்ட் டல்ஹௌசி வந்து அதை வந்து சொல்லுவார். இப்போ அவங்க வந்து மேல் சன்னை வந்து அவங்க அடாப்ட் பண்ணால் கூட, அதாவது மேல் சைல்டை வந்து அவங்க வந்து தத்தெடுத்து இது பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து அந்த ரூல் இது வந்து போகாது, கம்பெனி தான் வந்து அதை டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. ஓகே, இதனால் வந்து இந்த கிங்டம், இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் மூலியமாக வந்து எந்தெந்த கிங்டம்லாம் வந்து போச்சு அப்படின்னாக்கா, சட்டாரா 1848, சாம்பல்பூர் 1850, உதய்பூர் 1852, நாக்பூர் 1853, ஜான்சி 1854. இந்த இதில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் வந்து மூலயமா வந்து அந்த பிரிட்டிஷ் வந்து இதை டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க. இன் 1856 த கம்பெனி ஆல்சோ டுக் ஓவர் த அவாத். அதையும் வந்து அவங்க வந்து கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், த பீப்புள் ஆஃப் அவாத் ஜாயின் த கிரேட் ரிவோல்ட் அண்ட் ப்ரோக் அவுட் இன் 1857. இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸை வந்து லார்ட் கேனிங் வந்து இந்த இதை வந்து அவர் வந்து வித்ட்ராவும் பண்ணியிருப்பார். ஓகே, அது வந்து புக்கில் இல்லை, சரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாரன் ஹேஸ்டிங்ஸ் த கவர்னர் ஜென்ரல் 1773 to 1785 வரைக்கும் வாரன் ஹேஸ்டிங்ஸ் இருப்பார். இவர் வந்து நியூ அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கொண்டுட்டு வருவார் இந்த கம்பெனி இதில் வந்து. இப்போ வந்து பெங்காலில் மட்டும் இல்லாமல் பாம்பே, மெட்ராஸு இதில் எல்லாமே வந்து இவங்களோட டெரிட்டரி, அவங்களோட இது எல்லாத்தையுமே அவங்க வந்து விரிவுபடுத்துகிறாங்க இந்த கம்பெனியோட இதில். பெங்கால், மெட்ராஸ், பாம்பே இதில் எல்லாமே வந்து அவங்க வந்து இந்த கவர்னர் ஜென்ரல் இவர் வந்து அதை வந்து விரிவுபடுத்துகிறாங்க. இந்த சுப்ரீம் ஹெட் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் த கவர்னர் ஜென்ரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ். இவர் தான் வந்து சுப்ரீம் ஹெட்டாக வந்து இருப்பார். இவர் வந்து நிறையா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ரிஃபார்ம்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். From 1772 a new system of justice was established. அதில் வந்து இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் வந்து அந்த நிறையா ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டுட்டு வராங்கன்னு சொன்னல. அப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்மே வந்து 2 கோர்ட்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து கிரிமினல் கோர்ட், சிவில் கோர்ட். கிரிமினல் கோர்ட்டை வந்து ஃபஜிதாரி அதாலத் அப்படின்னு சொல்லுவோம், சிவில் கோர்ட்டை வந்து திவானி அதாலத் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து முஸ்லீம்ஸ்க்கு வந்து மௌலவிஸ், ஹிந்துஸ்க்கு வந்து பண்டிட்ஸ் அப்படின்னு வந்து கொண்டுட்டு வராங்க. இந்த இந்தியன் லாஸ் எல்லாமே வந்து அந்த யூரோப்பியன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ப்ரிசைடட் ஓவர் த சிவில் கோர்ட். இவங்களோட இதில் நிறையா வந்து அந்த ஹிந்துஸ் அப்புறம் முஸ்லீம்ஸ் இவங்களுக்கெல்லாமே வந்து நிறையா லாஸ்லாம் வந்து கொண்டுட்டு வராங்க. ஓகே, த கிரிமினல் கோர்ட் ஸ்டில் அண்டர் த குவாசி அண்டு முஃப்தி. இப்போ இந்த கிரிமினல் கோர்ட்டில் வந்து யார் வந்து அந்த எதுக்கு கீழே வர்றாங்க அப்படின்னாக்கா, குவாசிங்கிறவங்கள தான் வந்து ஜட்ஜாகவும், முஃப்தினா என்னன்னாக்கா அந்த முஸ்லீம் கம்யூனிட்டியில் இருப்பாங்கள்ல அவங்கள தான் வந்து இதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து ஒரு இப்போ ஹிந்துஸ், முஸ்லீம்ஸ் அவங்கள முஸ்லீம் வந்து போட்டாங்கனாக்கா அவங்களுக்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்ல. மேஜர் ப்ராப்ளம் வந்து அதில் வந்து நிறையா க்ரியேட் ஆகுது. அப்போ பிராமின் பண்டிட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அவங்களோட தர்மசாஸ்திரா அந்த இதுபடி நிறையா லாஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, அவங்களாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா இவங்களுக்கு கீழே வந்து இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறையா பிரச்சனைலாம் வருது. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நீங்களும் வந்து உங்களோட அதாவது ஹிந்து இந்த தர்மசாஸ்திராவில் வந்து என்ன ரூல்ஸு என்ன லாஸ் இருக்குங்கிறத
நீங்கள் ஒரு பண்டிட்டை கூப்பிட்டு அதை நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க, கம்பைல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து உங்களுக்குன்னு ஒரு தனி இதை வந்து நாங்கள் இது பண்ணுறோம் அப்படிம்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா 1775 ஒரு 11 பண்டிட்டை வந்து கூப்பிட்டு அந்த ஹிந்து லாஸ் எல்லாம் வந்து கம்பைல் பண்ணி இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு என்பி ஹால்ஹெட், இது வந்து இந்த சான்ஸ்கிரிட்டில் தானே இருக்கும். ஸோ அதை வந்து இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது யாருனாக்கா என்பி ஹால்ஹெட் வந்து இதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி இது பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து 1778 த கோட் ஆஃப் முஸ்லீம் லா கம்பைல்டு ஃபார் த யூரோப்பியன் ஜட்ஜஸ். அந்த முஸ்லீம் லாவும் வந்து அதாவது செப்பரேட் ஹிந்துஸ்க்குன்னு செப்பரேட் லாஸ் வந்து இதாகுது மாதிரி இவங்க முஸ்லீம்ஸ்க்கும் வந்து அந்த லாஸ்லாம் வந்து கம்பைல் பண்ணி இது பண்ணி வைக்கிறாங்க. த ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 நியூ சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அது வந்து சர்தர் நிசாமத் அதாலத் இன் கல்கத்தாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு the Mughal army was mainly composed the cavalry இந்த சாவ்ரெஸ்ட்னா என்னன்னாக்கா men on horses, அந்த குதிரைப்படை அப்படின்னு சொல்லுவோம்ல அது. அதுக்கப்புறமா வந்து இன்ஃபன்ட்ரினா வந்து அந்த காலாட்படை அப்படின்னு சொல்லுவோம்ல அது. அப்புறமா ஆர்ச்சரி, இது எல்லாமே வந்து இந்த காலனியல் ரூல் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, காலனியல் ரூல்னால் என்ன, இங்கிலீஷ் வந்து இந்த நியூ ஐடியாஸ் எல்லாமே வந்து நம்மளோட இந்த முகல் ஆர்மி வந்து ரூல் பண்ணியிருப்பாங்கள்ல, இவங்கள்ட்ட இருந்து இந்த காலாட்படை, குதிரைப்படை, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்ச்சரி, இந்த இதெல்லாமே வந்து இவங்கள்ட்ட இருந்து இந்த ஐடியாஸ் எல்லாமே வந்து இந்த காலனியல் ரூல் வந்து இவங்கள்ட்ட இருந்து இது பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு 18th century the Mughal successor states like Awadh and Benares started recruiting patients into the armies. The British Empire was fighting in Burma, Afghanistan, Egypt, where the soldiers were armed with muskets and matchlocks. இவங்களுக்கூடையும் வந்து அவங்களுக்கு வந்து இந்த பிரிட்டிஷ் எம்பையருக்கு வந்து ஃபைட் பண்ணுவாங்க. மஸ்கட்னா என்னன்னாக்கா ஹெவி கன் வந்து இன்ஃபன்ட்ரி சோல்ஜர்ஸ் வந்து ஹெவி கன்னை வந்து இது பண்ணி யூஸ் பண்ணுறது. அப்புறம் மேட்ச்லாக்ஸ்னால் என்னன்னாக்கா இக்னைட்டட் பை மேட்ச், அந்த கன் வந்து மேட்ச் பாக்ஸ் அந்த இது வச்சு ஃபயர் பண்ணுற மாதிரி, அதுக்கு பேர் தான் வந்து மேட்ச்லாக்ஸ். அதை வச்சு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. early 19th century the British began to develop the uniform military culture, European style training. இப்போ இது நாள் வரைக்கும் இந்த முகல்ஸ் கொண்டுட்டு வந்த அந்த மிலிட்ரி ஃபோர்ஸஸ் அப்படி தான் வந்து இருந்துச்சு. இப்போ early 19th century வந்து பிரிட்டிஷ் வந்து இந்த மிலிட்ரி கல்ச்சரில் வந்து ஒரு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு யூரோப்பியன் ஸ்டைலில் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. இதோட இந்த லெசன் வந்து முடியுது. இப்போ இதில் உள்ள MCQs வந்து பார்த்துடலாம். ஓகே. Powerful region kingdoms emerged in various parts of the India after the death of Aurangzeb. அவுரங்கசீப் அப்புறம் தான் வந்து இதாகுது. அந்த இந்தியாவில் வந்து நிறைய கிங்டம்ஸ் எல்லாமே வந்து பிரிஞ்சு குட்டி குட்டியாக இதாக வந்து போகிறாங்க. அவங்களுக்குள்ளேயே கிளாஷஸ் வர ஆரம்பிக்குது. By the second half of the 18th century, a new power was emerging on the political horizon of India. It was Maratha, British, Rajput, Jats. யார் வராங்கனாக்கா பிரிட்டிஷ் வராங்க. In dash the East India Company acquired a charter from the ruler of the England granting it sole right trade with the East. 1600, 1500, 1650, 1550. இதில் வந்து எப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அந்த சோல் ரைட்டை வந்து குவீன் எலிசபெத் ஒன்ட்டு இருந்து வராங்கன்னா 1600. Okay, before the arrival of British in India, Dash has already established in the presence in the western coast of India. இதுக்கு பிரிட்டிஷ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே யாரெலாம் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், இட்டாலியன், போர்ட்டுகீஸ். யார் இருக்காங்கன்னா போர்ட்டுகீஸ் தான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே அவங்க தான். நெக்ஸ்ட்டு வாஸ்கோ ட காமா டிஸ்கவர்டு த சீ ரூட் டு இந்தியா இன் 1498. அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே சீ ரூட் மூலிமா வர்றது வந்து வாஸ்கோ ட காமா 1498. இம்பார்ட்டண்ட். Who among the following had trade relations with India in the past? Dutch, French, Portuguese, all of these.
இவங்க எல்லாருமே வந்து அந்த ட்ரேடுக்காகவே வருவாங்க. ஸோ ஆல் ஆஃப் தீஸ் தான். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் ஹேட் அ கிரேட் டிமாண்ட் இன் யூரோப்? யூரோப்பில் வந்து எந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து டிமாண்டில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. காட்டன், சில்க்கு, ஸ்பைசஸ், ஆல் ஆஃப் தீஸ் தான். எல்லாமே வந்து யூரோப்பில் வந்து டிமாண்ட் தான். செலக்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ட்ரேடிங் போஸ்ட் வேர் ப்ரொடெக்டட் த்ரோ ஃபோர்ட்டிஃபிகேஷன். அந்த ஃபோர்ட்டு கட்டி அதை வந்து பாதுகாப்பாங்களே அது. ஓகே, இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு தான், இது ட்ரூ தான். த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஃபேக்ட்ரி வாஸ் செட் அப் ஆன் பேங்க் ஆஃப் த ரிவர் ஹூக்லி இன் 1600 கேட்குறாங்களே. அதாவது 1600 இங்கிலீஷ் கம்பெனி உள்ளே என்ட்ரு தான் ஆகுறாங்க. ஆனால் ஃபேக்ட்ரி செட் பண்ணது எப்போ? 1651 பார்த்தோமா. ரிவர் ஹூக்லி 1651 தான் வந்து ஃபேக்ட்ரி வந்து செட் பண்ணுறாங்க. ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ பி, கம்பெனி ட்ரேடர்ஸ் வேர் நோன் அஸ் ஃபேக்டர்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. கரெக்டு தான். ஆல் த கம்பெனிஸ் வேர் இன்ட்ரெஸ்ட். எல்லா கம்பெனிஸுமே அந்த சேம் திங்ஸை தான் வந்து பை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன், சில்க்கு, அப்புறம் ஸ்பைசஸ் எல்லாமே. ஓகே, அரேஞ்ச் த ஃபாலோவிங் நவாப்ஸ் ஆஃப் த பெங்கால் இன் த குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஆல்வடி கான், முர்ஷித் குலி கான், சிராஜ் தௌலா. ஃபஸ்ட்டு யார்? முர்ஷித் குலி கான். ஃபஸ்ட்டு வந்து இவர், நெக்ஸ்ட்டு வந்து ஆல்வர்டி கான், நெக்ஸ்ட்டு தான் வந்து சிராஜ் தௌலா. அப்போ செகண்டு ஃபஸ்ட்டு அப்புறம் தேர்டு. ஆல்வர்டி கானோட கிராண்ட்சன் தான் வந்து சிராஜ் தௌலா. ஃபஸ்ட்டு வந்து முர்ஷித் குலி கான், ஆல்வர்டி கான், சிராஜ் தௌலா. ஸோ இந்த ஆர்டரை வந்து படித்து வச்சுக்கோங்க. Maratha power was crushed in the Third Anglo-Maratha War in 1803 to 1805, 1817 to 1819, 1782, 1799. இதில் வந்து தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார் வந்து 1817 to 1819. நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா. தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார் 1817 to 1819. ஸோ இதை படித்து வச்சுக்கோங்க. அந்த 2 வாரோட அந்த டேட்டும் வந்து படித்து வச்சுக்கோங்க. ஓகே, விச் நவாப் captured the company officials, locked the warehouse, அந்த இங்கிலீஷ் மேன் அவங்கள அந்த ஷிப்ஸு அதெல்லாத்தையும் பிளாக் பண்ணது, அப்புறம் அந்த காசிம் பஜார் ஸ்ட்ரீட்டில் வந்து அந்த இங்கிலீஷ் மேன் எல்லாத்தையும் வார் ஹவுஸில் வந்து லாக் பண்ணது வந்து எந்த நவாப்னு கேட்குறாங்க. ஆல்வர்டி கான், சிராஜ் தௌலா, முர்ஷித் குலி கான், நன் ஆஃப் தீஸ். இதில் வந்து யார் இதை வந்து இது பண்ணுவாங்கனாக்கா சிராஜ் தௌலா தான் அதை வந்து பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ராபர்ட் கிளைவுக்கு வந்து இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து நடக்கும். ஓகே, செலக்ட் த ஆட் ஒன் அவுட் ஆஃப் த பேசிஸ் ஆஃப் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னாக்கா நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மேல் சன், அதாவது மேல் சைல்டு இல்லை அப்படின்னாக்கா அந்த டெரிட்டரி வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து போயிடும். அது மூலயமா வந்து யாருக்கெலாம் அந்த இது போயிருக்குனாக்கா சட்டாரா, சாம்பல்பூர், உதய்பூர். இதில் வந்து பெங்கால் கிடையாது. ஸோ இதில் வந்து ஆட் ஒன் அவுட்டுங்கிறதுனால பெங்கால். ஓகே, பேட்டில் ஆஃப் பக்சர் வாஸ் ஃபவுட் இன் விச் இயர்? 1764. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து 1757. அது வந்து பேட்டில் ஆஃப் பிளாசி. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இயர்ஸ். எப்போ கேட்டாலும் இதை வந்து கரெக்டாக சொல்லுங்கள். 1765 the Mughal emperor appointed Dash as the Diwan of the provinces of Bengal. இதில் வந்து யார் வந்து 1765 வந்து முகல் எம்பரரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்கனாக்கா கம்பெனியை தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா 1764 தான் வந்து பேட்டில் ஆஃப் பக்சர் வந்து நடந்து முடிஞ்சிருக்கும். அதில் வந்து மிர்காசிம் தான் வந்து அந்த கம்பெனிக்கும் வந்து இதாக இருக்கும். அதில் வந்து அந்த கம்பெனி தான் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து அந்த மிர்ஜாஃபரை வைப்பாங்க. ஆனால் அவர் வந்து இறந்துருவார். ஸோ அதுக்கப்புறம் யாரை வந்து திவான் ஆஃப் ப்ரொவின்ஸ் பெங்காலாக வைக்கணும் அப்படிங்கிறது வந்து கம்பெனியை தான் வந்து வைப்பாங்க. ஓகே, ஹூ வாஸ் cross-examined for corruption by the
பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் மூலிமா வந்து யார் அந்த கரப்ஷன் இதில் வந்து ஈடுபட்டிருப்பா அப்படின்னாக்கா ராபர்ட் கிளைவ். ஓகே, அதாவது எந்த கவர்னர் ஜென்ரல் அப்படின்னு கேட்குறாங்க, யார் வந்து அந்த கரப்ஷனால் இது பண்ணியிருப்பாங்க, இந்த ராபர்ட் கிளைவ். Which among the following was not in the terms of subsidiary alliance? Indian rulers were allowed have their independent armed force. Indian soldiers were to be protected by the company. They have to pay for their subsidiary force. All of these. இது வந்து வாஸ் நாட்டுங்கிறாங்க. ஸோ இந்தியன் ரூலர்ஸ் வேர் நாட் அலௌடு ஹாவ் தேர் இண்டிபெண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸ். அதாவது இந்தியன் ரூலர்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு இண்டிபெண்ட்டான ஆர்மியை வந்து வைக்கக்கூடாது, உங்களோட ஆர்மியை நீங்கள் வந்து எங்களுக்கே வந்து தரணும்னு சொல்கிறாங்க. இது வந்து வாஸ் நாட்டுங்கிறதுனால நான் இதை டிக் பண்ணுறேன். அதாவது சப்சிடரி அலைன்ஸ்னால் நான் என்ன சொன்னேன், ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேனாக்கா, அதாவது உங்களோட மிலிட்ரி ஃபோர்ஸ் இனிமேல் உங்களுக்குன்னு வந்து தனியாக கிடையாது, நீங்கள் வந்து உங்களோட மிலிட்ரி ஃபோர்ஸை நீங்கள் வந்து எங்களுக்கே தந்துருங்க, உங்களுக்குன்னு இண்டிபெண்ட்டாக இனிமேல் ஆர்மி வந்து இருக்காது, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால் வாஸ் நாட் அப்படிங்கிறதுனால இது வந்து கரெக்ட். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோவிங் வேர் அனெக்ஸ்டு ஃபாலோவிங் வார் annexed by the company through the doctrine of lapse. இதில் வந்து எந்த இதெல்லாம் வந்து டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் மூலயமா அந்த பிரிட்டிஷ் வந்து டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. சட்டாரா, உதய்பூர், நாக்பூர், ஜான்சி, இதில் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் வந்து டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மேல் சைல்டு இல்லாததுனால. ஓகே, in 1785 dash disallowed the local merchants from trading with company. இது வந்து இந்த லோக்கல் அந்த கம்பெனியை வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டார். அது யார் அப்படின்னாக்கா திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் எஸ்டாப்ளிஷ்ட் எ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் டேஷ் இந்த இந்தியா அண்ட் மாடர்னைஸ் ஹிஸ் ஆர்மி வித் தேர் ஹெல்ப். அது வந்து யார் கூட நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ஃப்ரெஞ்சோட தான் வந்து அவருக்கு வந்து ஒரு குட் ரிலேஷன்ஷிப் இருக்கும். 4 wars were fought in the company and Mysore. Only the last battle of எந்த பேட்டில் வந்து கம்பெனி வந்து வின் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. அதில் வந்து திப்பு சுல்தானுக்கும் இந்த கம்பெனிக்கும் இது பண்ணதில் வந்து இந்த பேட்டில் ஆஃப் செரங்கப்பட்டத்தில் தான் வந்து மேஜர் விக்ட்ரி வந்து கிடச்சிருக்கும். யாருக்கு, கம்பெனிக்கு வந்து விக்ட்ரி வந்து கிடச்சிருக்கும். மற்ற 3 வாரஸ்லையுமே வந்து திப்பு சுல்தான் அவங்க ஹைதர் அலி அவங்க தான் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அட் லாஸ்ட் இந்த பேட்டில் ஆஃப் செரங்கப்பட்டத்தில் தான் வந்து கம்பெனி வந்து வின் பண்ணியிருக்கும். ஓகே, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? செரங்கப்பட்டம் வாஸ் த கேபிட்டல் ஆஃப் ஹைதராபாத். இது வந்து ஃபால்ஸ். ஏன்னா செரங்கப்பட்டம் வந்து கேபிட்டல் ஆஃப் மைசூர் தான். கம்பெனி ஃபோர்ஸஸ் வேர் டிஃபீட்டட் பை த ஹைதர் அலி அண்ட் சுல்தான் இன் செவரல் பேட்டில்ஸ். இது வந்து ட்ரூ தான். நெக்ஸ்ட்டு திப்பு சுல்தான் வாஸ் நோன் அஸ் த டைகர் ஆஃப் மைசூர். இதுவும் வந்து ட்ரூ தான். மைசூர் வாஸ் பிளேஸ்ட் அண்டர் த மராத்தாஸ் ஆஃப்டர் திப்பு சுல்தான் டெத். இது வந்து ஃபால்ஸ். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் பவருக்கு தான் வந்து போகும் மைசூர் வந்து திப்பு சுல்தான் டெத்துக்கு அப்புறமா பிரிட்டிஷ் கைக்கு தான் போகும். பட் பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த ஹைதர் அலி அவங்களுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க ரூல் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்கள வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பட் அதுக்கப்புறம் ஏன்னா எங்களுக்கு வந்து நிறையா வார்ஸ்லாம் வந்து வருது, ஸோ அதை நாங்கள் பார்க்குறதுனால நீங்கள் இப்போ வந்து இது பண்ணிக்கோங்கன்னு சொல்லி, ஆனால் இவங்களோட பிரிட்டிஷோட இதுக்கு கீழே தான் வந்து அவங்கள வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸு, ட்ரூ, ட்ரூ, ஃபால்ஸு, ஃபால்ஸு, ட்ரூ. அப்போ சி தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு மேட்ச். ஃபார்மன். ஃபார்மன்னா ராயல் ஆர்டர். மெர்ச்சன்டைல். மெர்ச்சன்டைல்னா பிஸ்னஸ் என்டர்பிரைஸ். அதாவது இங்கேருந்து சீப்பாக வந்து குட்ஸை வந்து பை பண்ணி யூரோப்பில் போய் அதிக விலைக்கு வந்து விற்றுருவாங்க. நெக்ஸ்ட்டு ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ் பேட்டில் ஆஃப் பிளாசியில் வந்து அவர் வின் பண்ணியிருப்பார்ல. ஓகே, திப்பு சுல்தான் செரங்கப்பட்ட அந்த பேட்டில் வந்து நடந்திருக்கும். ஸோ 4. அப்போ இதில் வந்து 3 1 3
ஸோ சி தான் வந்து ஆன்சர். ஃபார்மர்னா ராயல் ஆர்டர், மெர்ச்சன்டைல், பிஸ்னஸ் என்டர்பிரைஸ், ராபர்ட் கிளைவ், பேட்டில் ஆஃப் பிளாசி, திப்பு சுல்தான், சிரங்கப்பட்டம். On the hearing of the news of the fall of dash, company officials in the dash sent the forces under the command of dash. After the prolonged negotiation with the Nawab, finally in 1757 the company army fought against the Siraj Dawla at dash கேட்குறாங்க. இதில் வந்து on hearing the fall of Calcutta, company officials in அவள் வந்து கம்பெனி அஃபிஷியல்ஸ் வந்து எங்கே இருப்பாங்க, மெட்ராஸில் இருப்பாங்க. ஸோ அதில் அந்த ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் அவர் வந்து அந்த ராபர்ட் கிளைவ் வந்து சென்ட் பண்ணுவார். அந்த சிராஜ் தௌலா வந்து அந்த காசிம் பஜார் ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த இங்கிலீஷ்மேன் ஷிப்ஸ் எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்ணி, அப்புறம் அந்த இங்கிலீஷ்மேன் எல்லாத்தையும் வந்து வார் ஹவுஸில் வந்து வச்சுருப்பாங்கல்ல, அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அந்த 30,000 சோல்ஜர்ஸ் கூட்டிகிட்டு வந்து. ஸோ அந்த நியூஸ் வந்து அங்கே மெட்ராஸில் இருக்கிற அந்த ராபர்ட் கிளைவ்க்கு வந்து அந்த நியூஸ் வந்து போகும்ல, அதை தான் வந்து கேட்குறாங்க இந்த கொஷினா. ஸோ சென்ட் த மெட்ராஸ்லேருந்து, அதனால நிறையா அப்போ வந்து ராபர்ட் கிளைவ் வந்து மெட்ராஸில் தான் இருப்பார். அவரோட ஃபோர்ஸஸை வந்து சென்ட் பண்ணுவார், மெட்ராஸ்லேருந்து கல்கத்தாவுக்கு வந்து சென்ட் பண்ணுவார். யார் அப்படின்னாக்கா ராபர்ட் கிளைவ். நெக்ஸ்ட்டு சிராஜ் தௌலாட். அதுக்கப்புறமா வந்து அந்த இது பிரிட்டிஷ் கம்பெனி வந்து வின் பண்ணுவாங்க அந்த பேட்டில் நேம் வந்து பேட்டில் ஆஃப் பிளாசி. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இப்போ இதை தவிர உங்களுக்கு வந்து வேறு என்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னாக்கா, நிறையா மேப் வந்து கேட்பாங்க. மேப் இது பண்ணி அதில் வந்து பாயிண்ட் பண்ணி இதில் வந்து எங்கெல்லாம் வந்து அந்த இங்கிலீஷ் கம்பெனி, அந்த யூரோப்பியன் கம்பெனிஸ்லாம் வந்து இது பண்ணுவாங்கன்னு அதை கேட்பாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க.